இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு சொல்லுது, இங்க இருக்கவனுங்களாம் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்களா இல்லையா, அதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான மீடியா பர்சனா இருந்தீங்கன்னா விஜய் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்கணும், டிவிக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கணும். இங்க ஒண்ணுமே செய்யாம சினிமா பிரபலத்தை மட்டும் இங்க தூக்கிட்டு வந்துட்டு யங்ஸ்டர்ஸோட ஓட்டை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்களும் அந்த மாதிரியான ஒரு எம்டி ஷெல்லும்பாங்களே, வெறும் ஒரு கூடுதான், ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு எம்டியான ஒரு கட்சி அமைப்பு தான். அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி நீங்க கொடுக்குறீங்க, அது எப்படி கொடுக்கலாம்? இது நீங்க பண்ணக்கூடிய அநியாயம் இல்ல? தமிழ் மக்களுக்கு அப்ப நீங்க விஷத்தை தானே கொடுக்குறீங்க. சோ விஜய் பாப்புலரா இருக்காருன்னே வச்சுப்போம், விஜய் கிட்ட 40% ஓட்டு இருக்குன்னே வச்சுப்போம். ஆனா அது பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்குன்னா இருக்கக்கூடாது. விஜய்க்கு எப்படி 40% ஓட்டு இருக்கலாம்? அப்படி நிஜமாவே தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது இருக்கக்கூடாது. அதை நீங்க மாத்தணும். அதான் உங்க வேலை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல டவுரி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நிறைய டெத் வருதுன்னு வச்சுப்போம். அப்ப இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நடிகர் பின்னாடி 100கணக்கான பேர் போறான், 1000கணக்கான பேர் போறான், லட்சக்கணக்கான பேர் போறான்னா அதை நீங்க கொண்டாடக்கூடாது. அதை நீங்க சரி பண்ணணும். அதை விட்டுட்டு விஜய்க்கு 50% ஓட்டு, விஜய்க்கு 30% ஓட்டு, அவரு கண்டிப்பா இவரோட ஓட்டை பிரிச்சுவார், அவரோட ஓட்டை பிரிச்சுவார், ஏதோ அவர் பெரிய அரசியல் சித்தாந்தவாதி மாதிரி, அவரு பெரிய சமூக புரட்சியாளர் மாதிரி. ஒன்னும் பண்ணாம ஒருத்தர் 30% ஓட்டு 20% ஓட்டு வாங்குறாருன்னா தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க சரி பண்ணணும். அப்படிலாம் ஓட்டு கிடையாது அவருக்கு. அது இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இமேஜை. நல்லா போனா 5-10% தான் இருக்கும். பட்